ஸ்டாலின் பேசுறாரு, போன இடத்துல பேசுறாரு, உரிமை தொகை கொடுத்தங்கிறாரு. அவர் கொடுக்கல, கொடுக்க வச்சா அண்ணா திமுக. அவர் அறிவிப்பு மட்டும் கொடுத்தாரு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அறிவிப்பு கொடுத்தார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். ஆனா 28 மாதம் கொடுக்கல. போராடணும். பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல. மக்கள்கிட்ட ஏமாற்றி வாக்குகளை பெற்றுட்டீங்க, வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டீங்க, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் 28 மாத காலம் அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம். வேற வழி இல்லாம நெருக்கடி தாங்காம தான் அந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுத்தார். அண்மையில் இப்ப ஒரு மாசத்துக்கு முந்தி மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்புன்னு சொல்றார். ஏன் முதல்ல விதியை தளர்த்தி கொடுத்திருக்கலாம்ல? ஏற்கனவே 28 மாதம் அவங்களுக்கு கிடைக்கல, 1000 ரூபாய் கிடைக்கல, 32 மாதம் தான் கிடைக்கிறது. இப்போ இன்னும் 7 மாசம் தான் இருக்குது பாக்கி. 53 மாத காலம் இந்த ஆட்சி நிறைவேறடைந்து விட்டது. இன்னும் 7 மாசம். அப்படின்னா மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க.